தூத்துக்குடியைச் சேர்ந்த பீர்பாய் தன்னிடம் உள்ள 2 யானைகளை கோவில் விழாக்களுக்கு அனுப்புவது வழக்கம். சமீபத்தில் கன்னியாகுமரி மாவட்ட கோவில் திருவிழாவிற்கு 2 யானைகளை அனுப்பியிருந்தார். விழா முடிந்து நெல்லை மாவட்டம் காவல் கிணறு காய்கறி மார்க்கெட் அருகே யானைகளை கட்டி போட்டிருந்தனர். அப்போது ஆண் யானை மாதவனுக்கு வயிற்று வலி ஏற்பட்டதால் பிளறிக் கொண்டிருந்தது. மாதவனை அங்கேயே விட்டுவிட்ட பாகன் பெண் யானையை மட்டும் தூத்துக்குடிக்கு அழைத்துச் சென்று விட்டார். இரவில் வலி தாங்காமல் காய்கறி மார்க்கெட்டுக்குள் புகுந்த மாதவன் தனது துவம்சத்தை ஆரம்பித்தது. கோபம் தணியாத மாதவன் பனங்குடி தெருக்களில் வலம் வந்தான். இரவு முழுவதும் தோட்டம் தெருக்கள் என அலைந்தான். அந்த இரவை பீதியுடன் கழித்தனர் மக்கள். மாதவனை பிடிக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்காததால் பனங்குடி மக்கள் பைபாஸ் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்ட வனத்துறை அதிகாரி சுந்தர்ராஜ், டாக்டர் அரவிந்த் ஆகியோர் துப்பாக்கி மூலம் மயக்க ஊசி போட்டவுடன் மாதவன் அமைதியடைந்தது. மாதவன் வயிற்று வலியால் சிரமப்பட்ட போது அதோடு இருந்து பாதுகாக்காமல் தப்பி ஓடிய இன்னொரு யானை பாகனை மேலப்பாளையத்தில் போலீசார் மடக்கி பிடித்தனர். மதம் பிடித்த மாதவனின் ரகளை முடிவுக்கு வந்ததால் அப்பகுதி வாசிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர்.